ஓம் சரவணபவ போற்றி. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். நான் உங்கள் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவுல நாம முருகப்பெருமான் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃபைல் நம்பர் 1, 2, 3 இந்த 3 ஃபைல்ல ஏதாவது ஒரு ஃபைல செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ண மூடி முருகர மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு ஃபைலுக்குமான முருகர் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம். நீங்க உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரியான டெய்லி மெசேஜ் பார்க்கறதுக்கு. ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு சின்ன அளவிலான வேலை வந்து எடுத்துகிட்டு போகணும். இந்த வேல் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும், ஏன்னா நீங்கள் இந்த வேலை எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே அங்கே இருக்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய சூழலாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா கண்டிப்பா மாறும். அந்த வேல் உங்கள வந்து காக்கும், வழி நடத்தும். அதனால நீங்க முருகருடைய வேலை எங்க போனாலும் எடுத்துட்டு போணும் அப்படின்றது தான் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, நீங்க உங்கள சுற்றி இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய பேச்ச வந்து கேட்கணும். இல்ல நான் நினைக்கிறது தான் சரி, நான் சொல்றது தான் சரி, நான் பண்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு இல்லாம, உங்களுக்கு உங்க வீட்ல இருக்கவங்களோ, இல்ல வெளிய இருக்கக்கூடிய வயதுல பெரியவங்க, இல்ல அனுபவத்துல பெரியவங்க, அவங்க யார் எது சொன்னாலும் கண்டிப்பா அந்த அறிவுரைய நீங்க கேட்கணும். அத நீங்க செயல்படுத்துறீங்க இல்லனாலும் பரவால்ல. பட் அத நீங்க கேட்டா மட்டும் தான் உங்களுக்கு நெறைய வாழ்க்கையினுடைய சூட்சுமங்கள் தெரியும். நெறைய நாலேட்ஜ் கிடைக்கும். நம்ம முருகரே ஔவையார் பாட்டியோடைய அந்த ஒரு அறிவுரைய நெறைய இடத்துல கேட்டுருக்காங்க. அப்போ அத தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்களும் உங்கள சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்கள், அறிவில் மூத்தவர்கள் இவங்களுடைய அறிவுரைய நீங்க கேட்கணும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, நீங்க கொல்லிமலை முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சா அங்க போயிட்டு நீங்க நேரடியா தரிசனம் பண்ணலாம். இல்லன்னா வீட்ல இருந்தபடியே கொல்லிமலை முருகர மனசுல நினைச்சு நீங்க வழிபடலாம். இது வழிபடும்போது உங்களுக்கு வாழ்க்கையில ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள், விடை கிடைக்காத கேள்விகள், இதுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும். அண்ட் அந்த மர்ம முடிச்சுகளும் அவிழும். இது எல்லாமே உங்களுடைய சிந்தனையிலிருந்தே வெளிப்படும். உங்களுடைய உள்ளுணர்வே உங்களுக்கு வந்து இதுதான் இந்தந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு சரியானது. இதுதான் உங்களுக்கான ஒரு தீர்வு எல்லாமே காட்டிக் குடுத்துரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க கொல்லிமலை முருகர வழிபடணும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு.